சிவகங்கை அருகே நீரேற்று நிலையம் பகுதியில் மது அருந்தியவர்களை கண்டித்த ஊழியரை மர்ம நபர்கள் மது பாட்டிலால் குத்தி கொலை செய்துள்ளனர். கொலையாளிகளை கண்டுபிடிக்க கோரி ஊரே ஒன்று திரண்டு சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் முசண்டப்பட்டியை சேர்ந்தவர் 55 வயது தங்கராஜ். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளனர். தங்கராஜ் முசண்டப்பட்டி அருகே காவிரி கூட்டு குடிநீர் நீரேற்றும் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல நீரேற்றும் நிலையத்திற்கு சென்ற தங்கராஜ் வளாகத்தின் உள்ளே அத்துமீறி நுழைந்த சிலர் மது அருந்துவதை பார்த்து கண்டித்ததோடு வெளியே செல்லும்படி கூறியதாக தெரிகிறது. இதில் மது போதையில் இருந்த மர்ம நபர்கள் தங்கராஜிடம் வாக்குவாதம் செய்து கைகலப்பில் ஈடுபட்டதோடு மது பாட்டிலை உடைத்து தங்கராஜ் கழுத்தில் குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனால் சாலையில் ரத்தம் சிதறியபடி ரத்த வெள்ளத்தில் தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்து விரைந்து வந்த புழுதிப்பட்டி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தங்கராஜை கொலை செய்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முசண்டப்பட்டி கிராம மக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த காரைக்குடி டிஎஸ்பி மற்றும் சிங்கமுனரி பகுதி காவல் ஆய்வாளர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொலையாளிகளை விரைந்து பிடித்து விடுவோம் என உறுதியளித்ததும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியலால் சில மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.